தாய் வீடு ஏப்ரல் 2026. கனடிய சிறார் இலக்கிய வெளியில் பொன்னையா விவேகானந்தன். எழுதியவர் ஜே. கார்த்திக். வாசிப்பவர் கமலவதன சுந்தா. தமிழர்களின் மரபார்ந்த அடையாளமாக கதை இருந்து வருவதால் குடும்பம், கல்வி, வழிபாடு என அனைத்து நிலைகளிலும் இக்கலை வடிவம் முதன்மை பெறுகிறது. கதையை விளக்குபவரின் வெளிப்பாட்டு திறத்தினால் தான் அது சிறப்படைகிறது. எனவே அதில் வெற்றி காண்பவரே கதை சொல்லி என்று அழைக்கப்படுகிறார். கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழக தமிழ் விரிவுரையாளர் பொன்னையா விவேகானந்தன் அவ்வகையில் கவனம் பெற்றவர் ஆகிறார். தமிழ் ஆய்வாளர், பல்கலைக்கழக விரிவுரையாளர், தமிழின செயற்பாட்டாளர், இலக்கிய படைப்பாளர், நாடக இயக்குனர் ஆகிய பன்முகங்களோடு கதை சொல்லி என்னும் சிறப்பையும் பெற்றுள்ளார். குறிப்பாக சிறார்களுக்கான கதையை சொல்லியாக திகழ்கின்றார். சிறார் கதைகளுக்காக சிறார் இலக்கிய படைப்புலகம் என்ற ஒன்று தனித்துறையாக தமிழில் நிலை பெற்று வருகிறது. தாயகத்தை விட புலம்பெயர் தேசங்களில் தான் இது அதிகரித்து வருகிறது. சிறார் படைப்பாளர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிற இச்சூழலில் சிறார் படைப்புகள் நேரடியாக சிறார்களை சென்றடைவதில் சிக்கல் இருப்பதை காண முடிகிறது. இன்றைய நவீன தொழில்நுட்பங்களினால் இவ்விடைவெளி அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் புலம்பெயர் தமிழர்களின் குழந்தைகளுக்கு இவ்விலக்கியங்கள் சென்றடைதல் என்பது சவால் மிக்கதாக மாறியுள்ளது. படைப்பாளனுக்கும் சிறார்களுக்கும் உள்ள இவ்விடைவெளியை கல்வியியல் மூலமாக பொன்னையா விவேகானந்தன் நிரப்புகிறார். கனடாவில் முத்துலிங்கம் முதலான கதை சொல்லிகளுக்கு மத்தியில் சிறார் கதை சொல்லியாக பொன்னையா விவேகானந்தன் திகழ்வதற்கு அவர் படைத்த சிறார் கதைகளை சான்றாக்க முடியும். தமிழ் மொழி கல்வி வழிகாட்டல்களுக்கு எடுத்துக்காட்டுகளும் என்னும் நூலில் 6 சிறார் கதைகளை அமைத்துள்ளார். அவை புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வியலை சிறார் நிலையில் இருந்து பிரதிபலிப்பனவாகும். எடுத்துக்காட்டாக 2 கதைகள் மட்டுமே இங்கு எடுத்தாளப்படுகின்றன. அந்நூலின் கருப்பு நாயும் திருடர்களும் என்பது முதலாவது கதை. ஒரு வீட்டை பல வண்ண நாய்கள் காவல் காத்தன. அதில் ஒரு கருப்பு நாயை ஏனைய வண்ண நாய்கள் ஒதுக்கி வந்தன. ஒரு நாள் இரவு அங்கு ஒரு திருடன் வந்தான். அவனது கண்களுக்கு வண்ண நாய்கள் புலப்படவே அவற்றை கற்களால் அடித்தான். நாய்கள் அலறி ஒதுங்கின. எதிர்பாராத நேரத்தில் திருடனின் காலை கருப்பு நாய் கடித்தது. பின்பு அவனை துரத்தியது. அந்த நாய் கருப்பாக இருந்ததனால் இருட்டில் புலப்படவில்லை. அடுத்த நாள் ஏனைய நாய்கள் இதன் வலியை உணர்ந்து நண்பனாக்கிக் கொண்டன என கதையை நிறைவு செய்கிறார். கருப்பு நாய் போன்ற அடையாளத்தை ஆயுதமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இக்கதையின் வாயிலாக புலப்படுத்துகிறார். நாய்கள் அனைத்தும் இனத்தால் ஒன்று, பண்பாலும் ஒன்றுதான், நிறத்தால் மட்டுமே வேறுபட்டு நிற்கின்றன. இக்கதையின் உள்ளார்ந்த பொருளை புலம்பெயர் சூழலில் இருந்து பார்க்க வேண்டும். கனடா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் இன்றளவு நிற வேற்றுமை சிக்கல்கள் உள்ளன. அங்கே தமிழ் பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மையை கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இக்கதையை அமைந்துள்ளது. நண்பரை தேடிய யானை என்ற கதையும் புலம்பெயர் சூழலை மையமிட்ட படைப்பாகும். ஒரு யானை தமக்கான நண்பனை தேடி காட்டில் அலைந்தது. முதலாவதாக ஒரு குரங்கை கண்டு அதனிடம் நட்பு நாடியது. குரங்கு தம்மை போல யானையால் மரம் தாவ இயலாது என கூறி நிராகரித்தது. பின்னர் யானை தாம் சொல்லும் வழியில் முயல் ஒன்றை கண்டது. அதனிடம் நட்பழைப்பு விடுக்கவே முயலானது தம்மை போல யானையால் மரப்பொந்தில் செல்ல முடியாது என கூறி மறுத்தது. பிறகு வழியிடையே இருந்த தவளையிடம் நட்பு கோரியது. தவளையோ தம்மை போல யானையால் குதித்து செல்ல முடியாது என கூறி ஒதுங்கி சென்றது. யானை சோகமான முகத்துடன் நடந்து சென்றது. அம்மூன்று விலங்குகளையும் சிங்கம் பயமுறுத்தியமே கண்டது. 3 விலங்குகளையும் யானை விடுவிக்க சொன்னது. ஆனால்
சிங்கம் கேட்கவில்லை. அதனால் சிங்கத்தை தம் துதிக்கையால் அடித்து கீழே விழச் செய்தது. பின்னர் 3 விலங்குகளும் யானையுடன் நட்பு பாராட்டின. இக்கதையில் பல விலங்கினங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் தனித்த பண்புகளை கொண்டுள்ளன. இருப்பினும் இக்கதையானது அனைவருக்கும் ஒன்றாக இருந்து பல்லின சூழலை பேண வேண்டியதன் இன்றியமையாதமையை வலியுறுத்துகிறது. இதுபோன்று கனடாவின் வாழிடச் சூழலை மையமிட்ட கதைகளை இவரின் பிற படைப்புகளிலும் காண இயலும். கனடா வாழ் புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வியலில் உருவாகும் சமூக சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்துள்ளார். பெயர்வு தமிழ் சமூகம் இருப்பும் இடர்களும் என்ற நூலை இதற்கென வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இவரின் படைப்புகள் அனைத்தும் புலம்பெயர் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளும் அறைகூவல்களை பிரதிபலிக்கின்றன என்பதை வீரகேசரி இதழுக்கு 1/10/2023 கந்தசாமி கங்காதரன் எழுதிய பெயர்வு தமிழர் வாழ்வியலை பேசும் 4 நூல்கள் எனும் கட்டுரையின் வழியில் அறியலாம். சிறார்களுக்கு நேரடியாக கதை கூறுவதில் சிக்கல் இருப்பதில்லை. எளிமையாக சொற்கள் மூலம் அவர்களை புரியும் வடிவில் எடுத்துரைத்தல் போதுமானது. ஆனால் அவற்றை அவர்களின் மனதில் நிறுத்துவதில் தான் கதை சொல்லியின் வெற்றி அமைகிறது. அதற்காக கதையினை பாடலாகவும் தந்துள்ளார். மேலும் அதற்கு அடுத்த பக்கத்தில் கதையை நடிப்பதற்கும் ஏற்ற சிறு சிறு தொடர்கள் மூலம் சிறு நாடகத்தை அமைத்து தந்துள்ளார். கல்வி இயலின் துணை கோடலை கதை சொல்லி என்னும் நிலையிலிருந்து நேர்த்தியாக பயன்படுத்தியுள்ளமை புலப்படுகிறது. மேலும் இவர் நாடக ஆசிரியராகவும் விளங்குகின்றார். ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயக்கியுள்ளார். தாய் வீடு இதழ் ஒருங்கிணைத்த அரங்கியல் நிகழ்வுகளில் தம்முடைய 5 நாடகங்களை அரங்கேற்றியுள்ளார். அவை பொன்னையா விவேகானந்தனின் நாடகங்கள் என்னும் நூலாக வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கதைகளை உருவாக்குவதில் அவரின் நாடக அனுபவம் கை கொடுத்துள்ளது. கதைகளின் முறை வைப்பில் தரவரிசையாக பயன்படுத்தப்படாமல் அனைத்து கதைகளையும் வாசிப்பதற்கும் ஏற்ற சீராக வந்துள்ளமை பாராட்டுதலுக்குரியதாகும். இவ்வாறு புலம்பெயர் தமிழ் சமூகம், தமிழ் கல்வி, இலக்கியம் ஆகிய பின்னணியில் தேர்ந்த கதை சொல்லியாக நம் கண்முன் பொன்னையா விவேகானந்தன் திகழ்கின்றார். அவர் எழுதிக்கொண்டே இருக்கட்டும், நாம் வாசிக்க காத்துக்கொண்டே இருப்போம். நன்றி.